வாழ்க வளமுடன், வளர்க வளமுடன். எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிறது கோவில் இட்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம இட்லி மாவு அரிசி உளுந்து போட்டு அரைச்சி அதை இட்லி ஊற்றி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அதிலே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக கோயில் இட்லி சாப்பிட போகிறோம். இட்லி மாவு 4 பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்தும் போட்டு அரைச்சி முத நாள் சாயந்தரமே அரைச்சி வச்சுருந்து காலம்பரை மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த மாவில் ஒரு 4 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அடுப்பில் ஆலக்கரண்டியை போட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரியவும் இதெல்லாம் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். இதில் ஒரு கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கிறேன். வறுத்தது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் பெருங்காயம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நான் ஊற வச்சது வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா மாவை கலந்துக்கணும். காரத்துக்கு மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மாவை நல்லா திராவிக்கணும். எல்லாம் ஒரு இடத்துல இல்லாமல் மாவில் நல்லா ஃபுல்லாக பரவி நல்லா கலந்து நல்லா இருக்குது. எப்பொழுதும் போல் நம்ம இட்லி பானையை வச்சு தட்டை நான் குப்புற போட்டிருக்கேன். இது மாதிரி கண்ணு உள்ள ஒரு தட்டு, அதாவது நீங்கள் காய் சுண்டி கொட்டுற தட்டாக கூட இருக்கலாம், அது சின்னதாக கூட இருக்கலாம். அதுமாரி வச்சுட்டு இதில் மேலே துணியை போட்டுருங்க. அந்த கண்ணில் ஃபுல்லாக அடைச்சிடணும். துணியை போட்டுருங்க. துணியை போட்டுட்டு இந்த இட்லி பானையில் அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இது வைக்கும்போது நம்மளுக்கு இந்த இட்லி பானை தண்ணி சவுண்டு வரணும். இட்லி பானை தண்ணி கொதித்து சவுண்டு வரணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தட்டை வைக்கணும். வச்சு ஒரு 4 கரண்டி மாவை இதை இட்லியாக ஊற்றிடணும். இந்த அளவு ஊற்றியாச்சு. இதை மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். அது நம்ம சாதாரணமாக வீட்டில் இட்லி வேக போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது இன்னொரு 5 நிமிஷம் கூட வேகணும். இப்போ இட்லி வெந்திருக்கான்னு பார்க்குறோம். ஒரு ஸ்பூனோ இல்லை தோசை பேர் எடுத்து அதை நினச்சிக்கிட்டு இப்படி விட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் இட்லி வேவலை. பிசு பிசுப்பு இல்லாமல் கரண்டி நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்திருக்கு இட்லி. இதை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இந்த தண்ணி எடுத்து இந்த சுற்றி வச்சுக்கணும். இட்லி மேலே படக்கூடாது. இப்படி சுற்றி எடுத்துட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த இட்லியை 4 பீஸ் போட்டுக்கிறோம். இப்போ கோயில் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த கோயில் இட்லியை நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக்கு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண அதில் தெரிகிற ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ் சைவ விருந்து. இது நலம் தரும் சத்தான பாரம்பரிய உணவு வகைகளின் சங்கமம். நன்றி, வணக்கம்.